எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 21 சங்கீதம் 4 வசனம். Psalm chapter 21 verse 4. அவரும் இடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். ஆயுசை கேட்டால் தீர்க்க ஆயுசை அளிக்கிறீர். ஓகே, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு வாழ பிடிக்கல, நான் செத்து போறேன். போது கர்த்தாவை என்னை எடுத்துக்கொள்ளுங்கள், பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று எலியா சொல்கிறது போல சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். நான் சாகிறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, நான் நின்று காண வேண்டிய ஆசீர்வாதத்தை காண கிருபை தாரும் என்று சொல்லும். பார்த்ததெல்லாம் போதும் பிரதர், என் புருஷனை இழந்துட்டேன், என் பிள்ளைய இழந்துட்டேன், நான் தனித்து விடப்பட்டவளா இருக்கேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம்? போயிட்டா நல்லது. இல்லக்கா, புலம்பாதீங்க. ஒருத்தர் சொல்றீங்க, அவன் புருஷன் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, பிள்ளைகள் இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, நான் தனித்தவளா நிக்கிறேன், எனக்கு என்ன பிரயோஜனம்? இல்லக்கா, உங்க வாழ்க்கையில முடிகிறதுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றாம இருக்க மாட்டார். நீங்க எவ்வளவு வைராக்கியமா நிக்கிறீங்களோ அதெல்லாம் பரலோகத்துல கணக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். Glory to God. வானம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகாலட்சுமிங்கிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். உங்க முழு குடும்பத்துக்கு மத்தியில் அவமானப்பட்டு தலைகுனிஞ்சு நிக்கிறீங்களே, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன்னு அவர் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தார். கேட்டது யார்? எசேக்கியேல். எடுத்துக்காட்டு எசேக்கியேல். ஆண்டவர் சொன்னார், ஏசாயா தீர்க்க மூலமா சொன்னார், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும், உங்களுடைய காரியம் முடிகிறது என்று. ஏசாயா முற்றத்தில் போகவில்லை, இவன் சோர்புறமா ஜெபித்த ஜெபம் திரும்ப ஏசாவையே அதே ஏசாயா கர்த்தர் திரும்ப அனுப்பி போய் உன் தீர்க்க தரிசனத்தை மாற்றி என்று சொல்லி கர்த்தர் உனக்கு 15 நாட்கள் ஆயுச நாட்களை கூட்டி கொடுக்கிறார். மனிதன் வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் எதிராக இருந்தாலும் நம் தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் மாற்றி போட்டு ஆசீர்வாதமாய் மாற்ற என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிட்டாங்களா, நீங்க இத்தனை வருஷம் தான் உயிரோடு இருப்பீங்க, நீங்க செத்துருன்னு சொல்லிட்டாங்களா? ஐ கேன்சல் இட் இன் ஜீசஸ் நேம். கேன்சல் பண்ணுங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸை கேன்சல் பண்ணுங்க, நெகட்டிவ் ப்ராஃபஸிஸை கேன்சல் பண்ணுங்க, நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸை கேன்சல் பண்ணுங்க. கர்த்தர் அதை பாசிட்டிவாய் மாற்றுகிறார். இன்னைக்கு உங்க நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாய் மாறுகிறது. பரலோகம் திறந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். தேங்க்யூ லார்ட். இயேசுவின் கரம் தொடுகிறதை காண்கிறேன். லேக்கோ போரா சியாங்கரா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். சிமியோன், பிரதர் சிமியோன், உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. சிமியோன் உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய பினான்சியல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். உங்க வீட்டுக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை காண்பீர்கள். உங்கள் கையினால சில புதிய ஆசீர்வாதங்களை வாங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருகிறார். வானம் திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். வானம் திறக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். பிரதர் செந்தில் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். உங்களுடைய உருக்கமான ஜெபம் கர்த்தருக்கு பிடிக்கும். உங்களுடைய பழைய பேர் செந்தில். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன். இன்னொருத்தர் பிரதர் ஜாஷுவா, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறதை காண்கிறேன். செந்தில் ஜாஷுவா, உங்களுடைய கர்த்தர் உங்களை தொட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது. நெருக்கம் நீங்கிறது. கர்த்தர் உங்களை விசாலத்தை நடத்துகிறார். உங்கள் வீட்டுக்குள் இருக்கிற போராட்டம் சோதனை நீங்கி போகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு என் தேவன் சொல்கிறார், நான் கர்த்தரிடத்தில் ஆயுசை கேட்டேன், அவர் எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கிறார். அவரே உங்களுக்கு பலனும் தீர்க்காயுசுமானவராய் இருக்கிறார். போதும், எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாதிருங்கள். என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் என்னை கொண்டு செய்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஜீவனும் பலனுமா இருக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று சொல்லுங்கள். நான் காண வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை கண்டுகளித்து என் காலத்தை முடிக்க கர்த்தர் கிருபை தருவார் என்று சொல்லுங்கள். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. இன்றைக்கு எந்த விபத்து தமிழகத்துல தேசத்தில் நடக்காதபடி காப்பாராக. எந்த பெரிய விபத்தா இருந்தாலும் அதை நான் கேன்சல் பண்ணி போடுகிறேன். Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.